புதிய தலைமுறையின் மகளிர் தின சிறப்பு நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். மகளிர் சந்திக்கும் நெருக்கடிகள் எத்தனையோ இருக்கின்றன. குறிப்பாக பெண்களுக்கு அரசியல் அதிகாரம், சட்டம் இயற்றும் அதிகாரம் கிடைக்க வகை செய்யும் மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதா பல்லாண்டுகளாக, அதாவது 20 ஆண்டுகளாக நிறைவேறாமல் இருப்பது ஏன் என்று விவாதிக்க இருக்கிறோம். எல்லா கட்சிகளும் சட்டம் நிறைவேற விரும்புவதாக தங்களை காட்டிக்கொண்டாலும் தங்கள் கட்சிக்குள்ளேயே இதை நடைமுறைப்படுத்த முனைகின்றனவா என்றும் விவாதிக்கலாம். பங்கு பெறுவோர் திமுகவை சேர்ந்த சல்மா, அதிமுகவை சேர்ந்த CR சரஸ்வதி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த உ வாசுகி, பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த லட்சுமி சுரேஷ். இனி விவாதிக்கலாம். வணக்கம். வாசுகிமா, கட்சிகள் எல்லாம் இடஒதுக்கீடு குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இது உண்மையான அக்கறையா அல்லது ஆதாயத்திற்காகவா? உண்மையான அக்கறையாக எனக்கு படலை. இப்போ நீங்கள் இந்த 2 தேசிய கட்சிகள் காங்கிரஸ் பிஜேபி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், அவங்க 2 பேருமே ஆட்சியில் இருந்திருக்காங்க. ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது இந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு போதிய அவகாசம்ங்கிறது இருந்தது. கணிசமான எம்பிக்கள் இருந்தாங்க, தோழமை கட்சிகள் இருந்தாங்க, இடதுசாரி கட்சிகள் இதற்கு வாக்களிக்க தயாராக இருந்தாங்க. அப்போ அவங்க நினைச்சிருந்தா இந்த சட்டத்தை நிறைவேற்றி இருக்க முடியும். கருத்தொற்றுமையை ஏற்படுத்துறோங்கிற அடிப்படையில் காலதாமதம் தான் நடந்தது. ஆகவே இந்த 2 தேசிய கட்சிகளும் இதை சீரியஸாக பார்த்தா மாதிரி எனக்கு தெரியலை. இப்போ இந்த இடஒதுக்கீடு என்பது ஆரம்ப காலத்தில் பெண்கள் இயக்கங்கள் கேட்கல. அது இயல்பான ஒரு நிகழ்ச்சி போக்காக, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தகுதியும் திறமையும் இருந்தால் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள்ங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் இருந்தது. இது ஏதோ கொல்லைப்புற வழியாக நம்ம பெண்களை உள்ள அனுப்புகிறோமோ அப்படிங்கிற ஒரு தயக்கம் எங்களுக்கு இருந்தது. ஆனால் சுதந்திரம் அடைந்து பல ஆண்டுகள் கழித்த பின்னும் இந்த ஆணாதிக்க பார்வை அரசியல் உட்பட எல்லா தளங்கள்லையும் நிலைநிறுத்தப்படும் போது இயல்பாக இது நடக்காது என்கிற புரிதல் வந்த பிறகு 90களிலிருந்து இதை கொஞ்சம் அழுத்தமாக நம்ம முன்வைக்கிறோம். நீங்க சொன்ன மாதிரி 20 ஆண்டுகளாக இது 2 தேசிய கட்சிகள் ஆட்சியில் இருந்தும் இது நடைமுறைக்கு வரல அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த கட்சிகள் வேறு சில பெண்கள் விஷயத்துல அடிப்படையான விஷயங்கள்ல அவங்க சரியான நிலைப்பாடு எடுக்கல. ஆகவே பொதுவாகவே, அது நான் அடுத்த ரவுண்ட் கூட சொல்றேன், பொதுவாகவே பெண்கள் குறித்த பார்வையில் இருக்கக்கூடிய கோளாறு என்பது இந்த அரசியல் துறையில் இடஒதுக்கீடு வராமல் இருப்பதற்கும் அடிப்படை காரணமாக அமைகிறது. சரஸ்வதிமா, இப்போ 33% இடஒதுக்கீடு சட்ட வடிவில் நமக்கு இன்னும் கிடைக்கல. ஆனால் கட்சிகளுக்குள்ளேயாவது அது கிடைக்குதா வேட்பாளர்களை நியமிப்பதில்? ஏன்னா ஒரு பெண்ணை தலைமையாக கொண்ட உங்க கட்சியில பெண்களுக்கு அதிக வாய்ப்பு கிடைக்குதா? முதலில் இன்னைக்கு உலகம் பூரா பெண்கள் மகளிர் தினம் கொண்டாடுறாங்க. இந்த நிகழ்ச்சி மூலமா உலகத்துல அத்தனை மகளிருக்கும் எங்கள் இதய தெய்வம் மாண்புமிகு முதலமைச்சர் சார்பாக எங்களை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக முதல் முறையாக இந்தியாவில் இப்போ தமிழ்நாட்டில் தான் அம்மா அவர்கள் சட்டமன்றத்தில் வர இருக்கும் உள்ளாட்சி தேர்தலில் 50% பெண்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்பதை சட்டமாக்கி அனைத்து கட்சிகளும் அதற்கு ஆதரவு தெரிவித்து நீங்க சட்டம் நிறைவேறி உள்ளாட்சி தேர்தல். அதே மாதிரி இப்ப மேயரே பாத்தீங்கன்னா சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த பதவிக்கு நிறுத்தக்கூடிய அந்த பெண்கள் 33% கட்சிகளுக்குள்ள ஒதுக்கி இருக்கிறாங்களா? அம்மா முதலமைச்சரா இருக்கும்போது நிறைய MLAs பெண்கள் வந்தாங்க. 2001 வந்தாங்க, 2006. அதே மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்தில் நடந்த மேயர்ல கூட 10 மேயர்கள் 6 பெண்கள் தான். கட்சி பொறுப்புகள்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள், இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் அதிக அளவில் பெண்கள் இருக்காங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவை அவர்களை பொறுத்தவரை பெண்கள் நிறைய அரசியலுக்கு வர வேண்டும். எல்லா துறையிலையும் பெண்கள் தன்னை திறமையை, ஏன்னா இன்னைக்கு பெண் என்பது ஒரு சக்திமா. உண்மையிலே பெண்ணா பிறந்து நம்ம எல்லாம் பெருமைப்படணும். அந்த தாய்மையும் சரி, அந்த சக்தியும் சரி, உலகத்திலே முதல் மரியாதை நாம் தாய்க்கு தான் கொடுக்குறோம். அந்த ஸ்தானத்தை அந்த பெண்களுக்கு தான் கிடைக்குது. ஒரு தெய்வத்திற்கிணையா நம்ம தாயை வணங்குறோம். அப்படிப்பட்ட பெண்கள் எல்லா துறையிலும் ஒரு காலத்துல இருந்தது அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு. ஆனா இன்னைக்கு அப்படி காலம் இல்லை. இன்னைக்கு ஃபிளைட் ஓட்டுறதுல இருந்து இப்ப கல்பனா சாவ்லா பேர்ல நம்ம அம்மா விருது கொடுக்குறாங்கன்னா ஒரு சாதனை வீராங்கனைகளாக இன்னைக்கு பெண்கள் தன்னை வெளிப்படுத்திக்கிறாங்க. ஆகவே அந்த பெண்கள் அரசியலில் வர வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் இன்றைக்கு பல துறைகளிலும் பெண்களை இன்னைக்கு ஈடுபடுத்திட்டு வராங்க. திமுகவின் நிலை எப்படி? ஏன்னா நிறைவேறட்டும் மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதான்னு தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்துல கருணாநிதி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அங்கு பெண்களினுடைய நிலை எப்படி இருக்குது? பொதுவாக இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு தலைவர்கள்லேயே தொடர்ந்து இடஒதுக்கீடு பெண்களுக்கு கொடுக்கணுன்றதில் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அப்படின்னு சொன்னால் எங்கள் தலைவரை தான் சொல்ல முடியும். ஏன்னா அவருடைய ஆட்சி காலத்துல எல்லாம் பார்த்தோன்னா, எப்போல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருதோ அப்போ எல்லா காலகட்டத்திலையுமே பெண்களுக்கான வாழ்க்கை மாற்றத்தை
சமூக சீர்திருத்தத்தை உருவாக்குறதுக்கான திட்டங்கள் எல்லாம் அப்பொழுதுதான் செயல்படுத்தப்பட்டுச்சு, சட்டங்களாக்கப்பட்டுச்சு. இந்தியாவிலேயே முதல் முறையாக சொத்துரிமை வழங்கினது தலைவர் கலைஞருடைய ஆட்சியில தான் பெண்களுக்கு. அதே போல் காவல்துறையில் பெண்களை பணியமர்த்துறது அவருடைய ஆட்சியில தான். அரசு பணியில் 30% பெண்கள் அமர வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இடஒதுக்கீடு செஞ்சு அந்த வாய்ப்பை கொடுத்தது அவர் தான். இன்னும் அதே போல் 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு உள்ளாட்சி அமைப்பில் வழங்கினது அவர் தான். சுய உதவி குழுக்களை அறிமுகப்படுத்தினது அவருடைய ஆட்சி காலத்தில். இன்றைக்கி இருக்கக்கூடிய பல்வேறு நலத்திட்டங்கள் பெண்களுடைய வாழ்க்கை மாற்றுறதுக்கு எல்லா திட்டங்களையுமே அவருடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தது தான். அதிலிருந்து என்ன பார்க்குறோன்னா, தலைமையை பொறுத்த அளவிற்கு, தலைவரை பொறுத்த அளவிற்கு பெண்களுக்கு சம அந்தஸ்து கிடைக்கணும், உரிமை கிடைக்கணுங்கிறதுல மிக தெளிவாக எப்போவுமே ஆர்வமாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் தான். ஆனால் இந்த இடஒதுக்கீடுங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலையும் கொண்டு வரணும்னு அவர் ஒவ்வொரு முறையும் சொல்கிறப்போ, மாநிலங்களவையில் நாங்கள் கொண்டு வர்றப்போ 1910 அது எங்களுடைய முயற்சி அதில் மிகப்பெரிய அளவு இருந்தது. எங்கள் கட்சியுடைய முயற்சி, கனிமொழி அவருடைய முயற்சி பெரிய அளவுக்கு இருந்தது. ஆமாம், 2010. ஆனால் அதற்கு வந்து மற்ற யாருடைய மாநிலங்களவையில் மட்டும்தான் செய்ய முடிஞ்சது, பாராளுமன்றத்தில் செய்ய முடியாமல் ஆச்சு. எல்லாருமே வந்துட்டு ஆணாதிக்கத்தனம் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது தன்மை. அதாவது தலைமையில் வந்து ஒத்துக்கிட்டாலும் கூட, தலைமை சரியாக இருந்தாலும் இந்த கிராஸ் ரூட் லெவலில் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் தலைமையையும் அதிகாரம் செய்யக்கூடிய இடத்துல அவங்க கட்சியை அதிகாரம் செய்யறாங்கன்னு சொல்லல, அதை வந்து ஒரு ஊக்குவிக்கிறது இல்லை. அப்போ ஒரு மாவட்ட செயலாளர் பொறுப்புங்கிறது ஒரு பெரிய ஒரு பொறுப்பு வந்துட்டு கமிட்மெண்ட். அதுக்காக பெண்களை நம்ம எந்த அளவுக்கு வந்து பயிற்சி வச்சிருக்கோம், எந்த அளவுக்கு அவங்களுக்கு இதுவரைக்கும் கொடுத்திருக்காங்க என்று தொடர்ந்து பேசலாம். லட்சுமிமா, இப்ப நரேந்திர மோடி எவ்வளவோ திட்டங்களை எல்லாம் அறிமுகப்படுத்தி இருக்கிறாரு. பெண்களுக்கு இன்னைக்கு நாடாளுமன்றத்திலும் சரி, 2 அவைகளிலும் சரி, பெண்கள் மட்டுமே இன்னைக்கு பேச வேண்டும் மகளிர் தினத்தன்று அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அந்த 33% பற்றி அவர் வாய் திறக்காமல் இருக்கிறாரே. முதலாவதாக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நீங்கள் முதல்ல ஆரம்பிக்கச்சவே குறிப்பிட்டீங்க, 20 வருஷ காலமாக இது வந்து கிடப்பில் போடப்பட்டிருக்கு, இதான இந்த பில் வந்து நிறைவேறலை அப்படின்னு சொல்லிட்டேன்னு. UPA 1ல் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்போ வந்து காங்கிரஸ், திமுக, சமாஜ்வாடி இவங்கெல்லாம் ஒரே கூட்டணியில் தான் இருந்தாங்க. ஈவன் கம்யூனிஸ்ட் எல்லாம் ஒரே கூட்டணியில் இருந்தாங்க. அப்போ நினச்சிருந்தா UPA 1 and 2 ரெண்டுமே காங்கிரஸ் கவர்மெண்ட் தான். UPA 2லேயும் திமுகவும் அப்போ கண்டினியூ பண்ணியிருக்காங்க. 2013 தான் வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஸோ அது வரைக்கும் அவங்களும் கூட இருந்திருக்காங்க. இருந்தாலுமே அப்போ சமாஜ்வாடியை சேர்ந்த முலாயம் சிங் வந்து கடுமையாக எதிர்த்த ஒரே காரணத்தினால தான் அந்த பில் அப்போ பாஸ் ஆகாமல் நம்மளுக்கு தடப்பட்டது. இன்றைக்கி கூட நாங்கள் உறுதியாக சொல்கிறோம், இப்போ நடக்கிற கூட பார்லிமெண்ட் செஷன் இப்போ நடந்திருக்கு, இப்போ கூட இப்போ இங்கே என் கூட வந்திருக்கக்கூடிய இந்த சகோதரிகள் இருக்கக்கூடிய கட்சிகளை சேர்ந்தவர்கள் வந்து அதுக்கு அந்த பில்லுக்கு ஆதரவு கொடுக்கட்டும். நிச்சயமாக இந்த முறையாக அந்த பில்லை நிறைவேறதுக்கான முயற்சியில் நிச்சயம் பாரதிய ஜனதா கட்சி ஈடுபடும். யாராவது முன்னோடினால் அதுல வந்து முயற்சி எடுப்போம்னு சொல்றீங்க. அப்படி சொல்லல, அவங்களுக்கு பெரும்பான்மை இருக்கு. இல்ல முன்மொழிந்தாதான் முயற்சி எடுக்கப்படும்ன்ற மாதிரி நான் சொல்லல. இந்த பில்லுக்கு வந்து எல்லா கட்சிகளும் சர்வ கட்சியும் ஒத்துமையா செயல்பட்டால்தான் நிறைவேற்ற முடியும். ஒரே நீங்க அதுக்கு ஆதரவு சொல்ல மாட்டீங்கன்ற மாதிரி இருக்கு அவங்களுடைய ஒரே ஒரு விஷயத்தை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இடதுசாரி கட்சிகள் வந்து யார் ஆட்சியில் இருந்தாலும் இந்த சட்டம் வரும் என்று சொன்னால் அதற்கு முழுமையான ஆதரவு, அன்கண்டிஷனல் சப்போர்ட்டுங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க. பிரச்சனை என்னன்னாக்க பிஜேபி ஏற்கனவே ஆட்சியில் இருந்தபோது முயற்சி என்ன எடுத்தாங்கங்கிறது தான். இதுல எல்லா கட்சிகளும் இணைந்தால்ங்கிற கேள்வியே எங்க வருது? நீங்க தாக்கல் பண்ணுங்க, யார் யார் எந்தெந்த கட்சி வாக்களிக்கிறது வாக்களிக்கவில்லைங்கிறத மக்கள் பார்க்கட்டும். இதை கூட நாங்க இடதுசாரிகள் சொன்னோம், நீங்க டேபிள் பண்ணுங்க, யார் ஓட்டு போடுறாங்கிறத பார்ப்போம் அப்படிங்கிறத சொன்னோம். அப்ப அதற்கும் அவங்க தயாரா இல்லை. நான் என்ன கேட்கிறேன், நாடாளுமன்றத்துல சில சமயம் ஒரே நாட்கள்ல எத்தனை மசோதாக்கள் சட்டமாகுது, இதுல எல்லாம் கருத்தொற்றுமையா பாக்குறாங்க. அப்ப கருத்தொற்றுமைங்கிற பேர்ல இந்த சட்டம் வந்து தள்ளி போடப்படுகிறது, ஒரு காலதாமதம் செய்யப்படுகிறதுங்கிறது தான் இதுல பிரதானமான விஷயம். சட்டத்திற்கு தெரிந்த வரைக்கும் அனைவருமே ஆதரவு. சல்மா, இப்பொழுது நம்ம சட்டத்தை விடுவோம். இப்ப நீங்க சொன்னது போல கட்சிகள்ல வந்து எத்தனையோ திட்டங்களை, பெண்களுக்கான திட்டங்களை கருணாநிதி ஏற்படுத்தி இருக்கிறாரு, சம சொத்துரிமை கருணாநிதி ஏற்படுத்தி இருக்கிறாரு. சரி, கட்சிக்குள் எவ்வளவு சம உரிமை, எவ்வளவு சம சீட்டுகள் தந்திருக்கிறார்? வேட்பாளர்கள், சம வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறாங்களா இதுவரைக்கும்? இல்ல இப்பொழுது எதிர்பார்க்கலாமா? இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, ஒரு கட்சி பொறுப்புல எத்தனையோ இடத்துல வந்து பெண்கள் இன்னைக்கு பரவலாக்கப்பட்டிருக்காங்க. மகளிர் அணினே தனியா ஒவ்வொரு கட்சிக்குமே இருக்கு. அதே போல எங்களுடைய அதிகாரம் இருக்குது. அவங்க நிச்சயமா இன்னைக்கு வந்து நாங்க முந்த நாள் வந்து ஒரு பெரிய மாநாடு வந்து நடத்தி காட்டியிருக்கோம் திருச்சியில. மிகப்பெரிய மாநாடு, கனிமொழி அவர்கள் தலைமையில இன்னைக்கு தளபதி அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அதை பார்த்தோன்னா ஆயிரக்கணக்கான மகளிர் வந்து ஒரு இடத்துல கூடுறாங்க. அவங்க எல்லாருமே பொறுப்புல இருக்கவங்க மட்டும்தான் அன்றைக்கி வந்திருந்தாங்க. அதாவது நாங்கள் வந்து வேற யாருமே வேண்டாம்,
பொறுப்பில் இருக்கவங்க மட்டும்தான் இன்றைக்கி வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பொறுப்பில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களுமே வந்திருந்தாங்க. அது ரொம்ப பெரிய பிரமாண்டமாக நாங்கள் அதை நடத்தி காட்டினோம். நம்ம வந்து அதிகாரங்கிறது முதல்ல பெண்களுக்கு வந்து பொறுப்புகளை வழங்கியாச்சு. இப்போ அவங்களுடைய வேலைகளை இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதிகாரம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்களுக்குரிய வேலைகள் அவங்களுக்கு இருக்கும். அவங்க என்னென்ன வேலைகள் செய்யணுங்கிறதுக்கு தனியாக இயக்கம் சார்ந்த வேலைகள் இருக்குது. அதை அவங்களுக்கு கொடுத்துருக்கோம், அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. பிரச்சாரத்தையும் அவங்க தான் மேற்கொள்ள போகிறாங்க. எப்படி ஒரு குடும்பத்திற்காக உழைக்க வேண்டுமோ அந்த மாதிரி கட்சியினுடைய பொறுப்புகள்ல இருப்பாங்க. ஆனா முன்னிறுத்தி நாட்டில் ஒரு சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் இயற்றக்கூடிய இடத்திற்கு முன்னிறுத்த மாட்டாங்களா? இல்லை, அது வந்து இப்போது நம்ம என்ன சொல்கிறோன்னா கட்சி பொறுப்புகளில் பரவலாக இன்றைக்கி பெண்களுக்கு இருக்குது. இந்த 33% ஒதுக்கீடுங்கிறது பாராளுமன்றத்தில் நடைமுறைக்கு வர்ற வரைக்கும் நம்ம இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் இந்த 33% அளவில் இந்த கட்சிக்குள்ளே அந்த தேர்தலில் கொடுக்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒன்று வந்து இன்றைக்கி வந்து அரசியலுங்கிறது வந்து எலெக்ஷனில் நிற்கிறதுங்கிறது கொஞ்சம் பொருளாதார ரீதியான ஒரு விஷயமாக கொஞ்சம் மாறி இருக்குது கொஞ்சம் கடந்த காலங்களில். அது வந்து பெண்கள் அந்த அளவுக்கு பொருளாதார ரீதியாக ஸ்ட்ராங்காக இருக்காங்களா அப்படிங்கிறது நம்ம கேள்வியை உருவாக்க வேண்டியிருக்கு வந்து. அப்போ வந்து தகுதியுள்ளவர்களை நிச்சயமாக கட்சி புறக்கணிக்க போகிறதில்ல. நிச்சயமாக அதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த முறை தலைவர் நிச்சயமாக நிறைய பெண்களுக்கு வாய்ப்பை கொடுப்பாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நேர்காலம் முடிஞ்சதுமே அவர் இந்த அறிக்கையை விடுறாரு வந்து. அந்த அளவுக்கு அவருக்கு தன்னுடைய ஏதாவது ஒரு முயற்சியில் 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு வாங்கி கொடுக்கணும். ஏன்னா அந்த முலாயம் சிங் யாதவ் அந்த டைமில் வந்துட்டு வேணான்னு சொல்லி ப்ராப்ளம் பண்ணிட்டு போனதையே வந்து இன்னைக்கு அந்த கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. உள்ஒதுக்கீடுங்கிறத நம்ம வந்து பின்னாடி பேசிக்கலாங்கிறத அப்போலேருந்து நாங்கள் சொல்கிற முன்வைக்கிற ஒரு விஷயமா இருக்கு. சொன்னதற்கு என்ன காரணம், அதை எப்படி நிவர்த்தி செய்ய முடியுமாங்கிறத பின்னாடி பேசலாம். இப்ப முதல்ல சொன்னது மாதிரி ஒரு பெண்ணை தலைமையாக கொண்ட கட்சி இந்த தேர்தலில் எவ்வளவு வேட்பாளர்கள் பெண் வேட்பாளர்களை நிறுத்துவாங்கன்னு எதிர்பார்க்கலாம்? 50% உள்ளாட்சிக்கு அம்மா கொடுத்துருக்கும் போது நிச்சயமாக அம்மாவுடைய மிக விரைவில் வர இருக்கிற லிஸ்ட்டில் பெண்களுக்கு அதிக வாய்ப்புகள் வழங்க வாய்ப்புகள் இருக்குது. சகோதரி சொன்ன மாதிரி தான் பெண்கள் வந்து ஒரு எம்எல்ஏக்கு நிற்கிறாங்க அப்படின்னும் போது குடும்பத்துலேருந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சப்போர்ட் வேணுமா இல்லையா? வீட்டில் இருக்கிறவங்க ஒரு எம்எல்ஏ என்பது ஒரு கட்சியில் உறுப்பினராக இருக்கிறோம், அது வேற விஷயம். ஆனால் ஒரு பொது வாழ்க்கை ஒரு எம்எல்ஏ ஆகி ஒரு பெண் சேவை செய்யும் போது ராத்திரி 12 மணிக்கு கூட ஒரு எம்எல்ஏ தொகுதியோட எம்எல்ஏன்னா அந்த தொகுதி மக்களுக்கு ராத்திரி 12 மணிக்கு கூட பிரச்சனை வரலாம். அப்போ அவங்க ஃபோன் பண்ணும்போது அந்த பெண் துணிவாக வந்து நான் எம்எல்ஏ வந்து நான் சேவை செய்வேன்னு சொல்றதுனால தான் இன்னைக்கு பல எம்எல்ஏக்கள் குடும்பத்தினர் சப்போர்ட்டுடன் தான் அவங்க அரசியலில் சேர்ந்து இன்னைக்கு பல எம்எல்ஏக்கள் வந்து எல்லா கட்சியிலுமே இன்னைக்கு வந்து பொது வாழ்க்கையில் ஈடுபடுறாங்க. எங்களுடைய முதலமைச்சர் அம்மா அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிக வாய்ப்புகளை பெண்களுக்கு வழங்க பெண்கள் கூடிய திட்டங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பெண் குழந்தைகளை கொல்லக்கூடிய காலம் ஒரு நாள் நம்ம தமிழ்நாட்டில் இருந்தது. பெண்பளை புள்ள பிறந்தாலே பாரம் நினைச்சு கள்ளிப்பாலை கொல்லக்கூடிய திட்டங்களை முதலாக இந்தியாவிலே இந்த தொட்டில் குழந்தை திட்டம் கொண்டு வந்து பல பெண்களை வந்து அந்த குழந்தைகளை காப்பாற்றி இன்னைக்கு வளர்ந்து பெரிய பெரிய போஸ்டிங்ல இருக்காங்க. அதுக்காக தான் நான் என்ன சொல்றேன்னா அம்மா அவர்கள் இன்றைக்கு இளைஞர் பாசறை இளம் பெண்கள் பாசறை அதாவது இளம் பெண்களும் வந்து அரசியலுக்கு வரணுங்கிறதுக்காக இளம் பெண்கள் பாசறை அச்சம் இல்லாமல் இருக்கணும். அப்படி இருந்தா கண்டிப்பா வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க. 6 மேயர்கள் உங்க கட்சியில இருந்து தைரியமாக இருக்கும் பொழுது ஏன் அவங்களால எம்எல்ஏவாக தைரியமாக இருக்க முடியும்? இல்லம்மா, அவர்கள் குடும்பத்தின் ஒப்புதலோட வந்து அரசியல்ல நிக்கிறாங்க. இப்போ ஒரு கட்சிக்கு சேரும் போதே ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய சப்போர்ட் வேணும், அவங்களுடைய அனுமதி வேணும், அதன் பிறகு அவங்க வந்து நிக்கிறாங்க. அப்படி நிற்கும் போது தேர்தலை சந்திக்கிறாங்க. சோ ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்பத்தினருடைய ஆதரவுடன் அவர்கள் வந்து நிற்கும் போது கட்சி தானா அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க போகுது. அப்படி வந்தவர்கள் தான் இன்னைக்கு நாங்க அம்மா அவர்கள் விண்ணப்பித்த போது 6 பெண் மேயர்களை கொடுத்து இன்றைக்கு 6 பேரும் வெற்றி பெற்று அவர்கள் பணியை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப 50% உள்ளாட்சி தேர்தலில் பெண் பொறுப்பாளர்கள் அதிகமாக இருக்கிறாங்க, தைரியத்தோட இருக்கிறாங்க, குடும்பத்தினுடைய ஒத்துழைப்பு இருக்குது. அப்ப அவர்களால் ஏன் பெரிய அளவிற்கு வர முடியும் என்ற நம்பிக்கை உங்கள் கட்சி தலைமைக்கு இல்லையா? இல்ல அவங்களுக்கு இல்லம்மா, பெண்கள் இப்பதானம்மா இதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா இது சில வருடங்களாகத்தான் பெண்கள் தன்னை முன்னிலைப்படுத்துறாங்க. முதல்ல அரசியலுக்கு வர்றதே ஒரு காலத்துல சினிமா நடிக்கிறதே பெண்கள் வரமாட்டாங்க, ஆண்கள் பெண்கள் வேஷம் போட்ட காலங்கள்லாம் உண்டு. நான் இருந்து வந்த சினிமா துறையிலேயே அதே மாதிரி அரசியல்ல மேடம்க்குலாம் தெரியும் பெண்கள் அரசியலுக்கு வருவதையே பயந்த காலங்கள்லாம் உண்டு. ஆனா இன்னைக்கு பெண்கள் எல்லா துறையிலும் அரசியலா இருக்கட்டும், அது ஒரு எந்த துறையா இருந்தாலும் பிளைட் ஓட்டுறதுல இருந்து விண்வெளிக்கு போறதுல இருந்து இன்னைக்கு பெண்கள் தன்னை தைரியமாக முன்னாடி வர்றாங்க. எந்த துறையா இருந்தாலும் நான் சாதிக்கணும்னு நினைக்க போது பெண்களுடைய பங்களிப்பு இப்ப அதிகமாகும் போது நிச்சயமா எல்லா துறையிலும் பெண்களுக்கான வாய்ப்புகள் தானா தேடி வரும். முற்போக்கு சிந்தனை அதிகம் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, இப்பொழுது பல கட்சிகள் இதே போல சிந்தனை இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் இணைந்து ஒரு கூட்டணியையும் உருவாக்கி இருக்கிறீங்க. உங்கள் கட்சிக்குள் எப்படிங்க? அதாவது பெண்களை வந்து கட்சிக்குள்ள பொறுப்புகளுக்கு உயர்த்துவது அப்படிங்கிறதுல கடந்த காலத்தை விட நிச்சயமாக மார்க்சிஸ்ட் கட்சியில முன்னேற்றம் உண்டு. ஆனா இது வந்து போதும் அப்படின்னு நான் நிச்சயமாக சொல்ல மாட்டேன். இன்னும் முன்னேற வேண்டிய அவசியம் என்பது இருக்கிறது.
அது ஆண்டாண்டு காலமாக நிலவக்கூடிய ஆணாதிக்க பார்வையினுடைய பிரதிபலிப்பு வந்து எல்லா கட்சிகளுக்குள்ளேயும் இருக்கு. ஒரு குறைந்த அளவில் இருந்தாலும் அது வந்து மார்க்சிஸ்ட் கட்சிக்குள்ளேயும் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை செய்பவர்கள் அல்லது தனி மனித ஒழுக்கக்கேட்டில் ஈடுபடுபவர்கள் இவங்கெல்லாம் வந்து கட்சிக்குள் உறுப்பினராக இருக்கக்கூடாது, கட்சியிலிருந்து வெளியேற்றலாம், ஒழுங்கு நடவடிக்கைக்குரிய குற்றங்கள் என்பது மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய அமைப்பு விதிகள்ல வந்து எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க மற்ற பல கட்சிகள்ல பாத்தீங்கன்னா நடவடிக்கை எடுப்பதும் எடுக்காததும் தலைவருடைய அல்லது தலைவியினுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு அது வந்து உட்படுத்தப்படுகிறது. இது வந்து கட்சியினுடைய அமைப்பு விதிகள்லயே இருக்கு. இந்த மாதிரியான அமைப்பு விதிகள் இருந்தாலும் இப்ப உங்க சட்டமன்ற குழு உறுப்பினர்லயே மூத்தவங்க அப்படின்னு பார்த்தா பாலபாரதி, ஆனால் அவர்களுக்கே பல வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு ஆண்களுக்கு பல வாய்ப்புகள் கொடுக்கப்படுவதாகவும் பேசப்படுது. பாலபாரதி துணைத் தலைவரா இருக்காங்க. இரண்டாவது நீங்க பார்க்கணும்னா இப்ப எங்க கட்சிக்குள்ள வந்து 2 முறைக்கு மேல் அநேகமாக ஒரே நபருக்கு வாய்ப்பு என்பது கொடுக்கப்படக்கூடாதுன்னு பொதுவான ஒரு விதி இருக்கிறது. பாலபாரதிக்கு 3வது முறையாக கட்சி அந்த வாய்ப்பை கொடுத்தது. இந்த முறை 3வது முறையாக. ஆனால் சட்டமன்ற கட்சி தலைவராக அவர் வரவில்லையே. சவுந்தரராஜன் ஐயா தானே வந்தார். அதான் துணைத் தலைவராக இருக்காங்க. தலைவர் பதவிக்கு ஏன் வரவில்லை? அங்கேயும் நம்ம அந்த உதவி இல்ல, நான் சொன்னேன் பொறுப்புகளுக்கு உயர்த்துவதுல நிச்சயமாக மார்க்சிஸ்ட் கட்சியிலும் பலவீனம் இருக்கு. கடந்த காலத்தை விட முன்னேற்றம் இருக்கு. ஆனாலும் இது இன்னும் கொஞ்சம் போகணும் அப்படிங்கிறது தான். இப்போ இது வந்து கட்சிகளுக்குள்ள பொறுப்புகளுக்கு உயர்த்துவது அவசியம். ஆனா அதை விட அதிகமாக தீர்மானிக்கிற இடங்கள்ல பெண்கள் வரணும் அப்படின்னா சட்டமன்றம், நாடாளுமன்றம் அப்படிங்கிறது. இப்போ உள்ளாட்சியில கூட தமிழகத்தின் முதன்முறையாக நாங்க ஒரு 8-10 மாநிலங்கள்ல ஏற்கனவே 15 மாநிலங்கள்ல 50% இடஒதுக்கீடு ஏற்கனவே உள்ளாட்சியில கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப நீங்க வந்து சட்டமாக்கி இருக்காங்களாமா? ஆமா, பீகார்ல, உத்தரகாண்ட், திரிபுரால எல்லாத்துலயும் இருக்கு. இப்போ திரிபுரா, மேற்கு வங்கத்துல கம்யூனிஸ்டுகள் ஆட்சி செய்த போது ஒதுக்கீட்டுக்கு மேல கூடுதலாக பெண்கள் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு, பொது தொகுதியில பெண்கள் நின்று வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு, ஏன்னா அதற்கான சூழல்ங்கிறது உருவாக்கப்பட்டது. அது ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி கருத்தியல் ரீதியான சில மாற்றங்கள் வந்து திரிபுராவிலையும் மேற்கு வங்கத்துல பெண்களை பொறுத்தவரை அது நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் பெருமையோட சொல்லணும்னு நினைக்கிறேன். பிஜேபி ஆளக்கூடிய ஹரியானாவில் இப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் சட்டத்துல ஒரு திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதற்கு முன்னால் வேட்பாளராக நிற்கணும்னா பொதுவாக அரசியல் சட்டம் என்ன தகுதிகளை சொன்னதோ அதற்கு மேல கல்வி என்பது ஒரு முக்கிய நிபந்தனையாக கொண்டு வரப்பட்டிருக்கு. ஒவ்வொருத்தர் வீட்லையும் ஒரு ஃபங்க்ஷனல் டாய்லெட் இருந்தாதான், கழிப்பறை இருந்தால்தான் அவங்க வந்து வேட்பாளராக நிற்க முடியும் அப்படிங்கிறது வந்தது. உச்சநீதிமன்றத்துல வந்து ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பாக எதிர்த்து வழக்கு போட்டோம். ஆனா துரதிருஷ்டவசமாக உச்சநீதிமன்றமும் கல்வி தகுதி இருந்தா நல்லது அப்படிங்கிற ஒரு முறையில பிஜேபி அரசுக்கு ஆதரவாக அவங்க வந்து தீர்ப்பளிச்சிட்டாங்க. ஆனா விளைவு என்னன்னு பாத்தீங்கன்னா 2010 வந்து வேட்பாளர்கள் மொத்தம் ஆண்களும் பெண்களும் சேர்த்து 1,70,504. 2015 இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு வேட்பாளர்கள் வந்து வெறும் 41,264. அப்போ ஒரு சீட்டுக்கு வந்து 1.33ங்கிற ரீதியில தான் வேட்பாளர்கள் வர்றாங்க. விளைவு என்னன்னா 54% தொகுதிகள்ல ஒருத்தர் தான் நின்னாங்க. ஆகவே போட்டியின்றி தேர்வு. 19.5% தொகுதிகள் வந்து ஒருத்தர் கூட நிக்கல. ஆகவே காலி இடங்கள். அப்ப பாதிக்கப்பட்டவங்க அதிகமா யாருன்னு பாத்தீங்கன்னா தலித் வகுப்பை சேர்ந்தவர்களும் பெண்களும். அப்போ பெண்கள் வந்து முன்னுக்கு வரணும் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்சி, ஒரு பிரதமர், அவங்க ஆளக்கூடிய மாநிலங்கள் ஏற்கனவே ராஜஸ்தான்ல இப்படி ஒரு பிரச்சனையை பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ ஹரியானாவிலே இந்த மாதிரி கொண்டு வருவது என்பது உள்ளாட்சியில் கூட பெண்களும் தலித்துகளும் முன்னுக்கு வர முடியாதுங்கிற சூழலை ஏற்படுத்தி இருக்கு. கல்விங்கிறது வந்து கல்வி அடிப்படையை தகுதியா வைக்கிறது வந்துட்டு எந்த விதத்துல நியாயம் கிடையாது. ஏன்னா பெண்கள் வந்து இயல்பாகவே கல்விக்கு மறுக்கப்பட்ட ஒரு நிலையில இருக்காங்க. அதே போல தலித் பெண்கள், பழங்குடி மக்கள், அவங்களுக்கு ஏற்கனவே கல்வி இல்லை. அப்போ இந்த இடஒதுக்கீடு மூலமா அவங்க அரசியல் அதிகாரம் பெறதையும் இந்த அரசாங்கம் விரும்பலை அப்படிங்கிறது தான் மிக வருத்தத்திற்குரிய ஒரு விஷயமா பார்க்குறேன். இப்போ இது வந்து மிகவும் ஒரு அழுத்தம் தரப்பட வேண்டிய ஒரு சட்டம். இப்போ நில மசோதாவிற்கு உங்கள் ஆட்சி வந்து ரொம்ப அழுத்தம் தருகிறது, அதை நிறைவேற்ற வேண்டும் என்று ரொம்ப முனைப்போடு இருக்கிறாங்க. இப்போ அதை விட இது மோசமாக போயிடுச்சா? அப்படிலாம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா கட்சியிலையும் கேட்டீங்க உள்ளாட்சியில் எப்படி இருக்கு உங்கள் கட்சிக்குள்ள உட்கட்சி விஷயம். பிஜேபி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உட்கட்சியில் கூட ஒரு நிர்வாகத்தில் 24 பேர் இருக்கும்னு சொன்னால் 3 மகளிர் கண்டிப்பாக இருக்கணும். அந்த 3 மகளிர் கண்டிப்பாக இருந்தால் மட்டுமே அந்த நிர்வாக குழு வந்து அதுக்கு ஒரு பவர் கிடைக்கும். இல்லைன்னா அப்படி ஒரு அமைப்பை எங்களால் உருவாக்கவே முடியாது. இது வந்து ஒரு தொகுதியில் ஆரம்பித்து மாவட்டத்தில் போய் மாநிலத்தில் போய் அகில பாரதம் வரைக்கும் இது தொடருது. இதை மாதிரி தான் எங்களுக்கு ஒரு செட்டப் இருக்குது.
நாங்கள் பெண்களுக்கு வந்து பிஜேபியில் வந்து ஒரு தனி முக்கியத்துவம் நிறைய கொடுத்துருக்காங்க. இல்லைன்னு சொன்னால் இப்போ என்ன போன்றவர்கள்லாம் வந்து நிச்சயமாக வந்து நான் வந்து ஒரு 20 வருட காலமாக பிஜேபியில் இருந்தாலும் கூட எனக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு இவ்வளோ ஒரு முன்னுரிமை கிடைக்கப்பட்டிருந்தால் பிஜேபி பெண்களுக்கான அதிகாரத்தை சரியான அளவில் கொடுத்திருக்கின்ற ஒரே காரணத்தினால்தான் இது நடந்திருக்கிறது. எங்களுக்கு உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ சொல்லப்போனால் இப்போது பார்த்தீங்கன்னா எங்களோட அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ 2014 தேர்தலில் 8 பேர் போட்டியிட்டாங்க, ஒரு பெண் கூட இல்லையே. அதுதான் மேடம், உங்களுக்கு என்ன பிரச்சனைனா, உங்களுக்கு மேடம் சரஸ்வதி மேடம் சொன்னதை நானும் ஒத்துப்போறேன். அந்த கருத்தில் பெண்கள் வந்து வீட்டை விட்டு வெளியில் வந்து அரசியலுக்கு வராங்கங்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குது. இப்போ மேடம் சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அதில் கொஞ்சம் முதிர்ச்சி அடைஞ்சு வெளியில் வந்து அரசியலில் நம்ம பங்கீடும் இருக்கணும், நம்ம பங்கீடு இருந்தால் மட்டுமே அரசியல் சரியாக நடக்க முடியும் என்ற ஒரு கருத்தொற்றுமை எல்லாரும் வந்து கொண்டிருக்காங்க. இனிவரும் காலங்களில் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியிலும் அதிக அளவில் பெண்கள் நிச்சயம் பங்கு கொள்வார்கள். இப்போ நீங்கள் எங்களோட மினிஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் மேடம் இருக்கு. நீங்கள் பாருங்கள், இது வரைக்கும் இது நாள் வரைக்கும் வெளியுறவுத்துறையில் ஆண்கள் தான் கவுலோச்சி இருந்திருக்காங்க. முதல் முறையாக திறமை அறிந்து சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களே அந்த பதவியில் அமைத்திருக்கிறார் நமது பாரத பிரதமர். உங்களுடைய கட்சியின் தலைமை இருக்கக்கூடிய தமிழிசை அம்மாக்கும் அந்த திறமை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஏன் அவர்கள் அந்த பட்டியலில் வரவில்லை அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் மனதில் எழும். இல்ல இந்த தமிழிசை அம்மா இப்ப இந்த எலெக்ஷன்ல நிச்சயமா அவங்க போட்டி போட போறாங்க. சரி, அப்ப ஏன் போன முறை போட்டி போடல? இதெல்லாம் மக்கள் மனதில் எழக்கூடிய கேள்விகள். இப்ப கட்சிகளே ஒருவேளை பெண்களுக்கு அதிகமாக இடம் கொடுத்தாலும் பெண்கள் வெற்றி பெறுவது சிரமம் அப்படிங்கிற ஒரு கருத்தும் நிலவுது. உண்மையா? அப்படியே ஒன்றும் இல்லைம்மா. கட்சியினுடைய ஆதரவுடன் அந்த தொகுதியில் இருக்க மக்கள் இன்னைக்கு பெண்களை ஏற்றுக்க தயாரா இருக்கிறாங்க. அந்த கட்சியினுடைய தலைமை ஒருத்தர் நிற்க வைக்கிறாங்கன்னா நிச்சயமா அந்த தலைமையோட சப்போர்ட்டோட அந்த பெண்களால் வெற்றி பெற முடியும். இல்ல, ஒரு தொகுதியில் ஆணும் பெண்ணும் நிறுத்தப்பட்டால் அந்த தொகுதியில் ஆணுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகம் அப்படின்னு கட்சியும் யோசிப்பதாகவும் ஒரு தகவல் வந்து. இல்ல, அப்படி இல்லம்மா. இன்னைக்கு வந்து பொதுவா பெண்கள் வரணுங்கிறத மக்களே விரும்புறாங்க. ஏன்னா ஒரு பெண்கள் வந்து நிறைய துறையில வரும்போது அரசியல்லையும் ஒரு எம்எல்ஏவோ நல்ல முக்கிய பொறுப்புகள்லையோ நிறைய வரணுங்கிறத பெண்கள் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இன்னைக்கு ஓட்டர்ஸ் இந்த எலெக்ஷன்ல எடுத்துக்கோங்களேன், ஓட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதிகம் பெண்கள் தான், ஆண்களை விட அதிக பெண்கள் வாக்களிக்க போறாங்க. அப்படி இருக்கும் போது எல்லா துறையிலும் பெண்கள் வரணுங்கிற விருப்பம் பெண்கள் இடத்துலயே இருக்கு. ஸோ அதை ஒரு தடையா வந்து நினைக்கவே வாய்ப்பு இல்லை. உங்களுடைய கருத்து என்ன சொல்லுமா? பெண்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்போ வந்து ஒரு சின்னதாக ஒரு தயக்கம் வந்து மக்கள்கிட்ட இருக்கும். என்னென்னா எந்த நேரத்துலையும் போய் எம்எல்ஏ பார்க்க முடியுமா, அவங்க நம்ம கூப்பிட்டு எடுத்துக்கலாம் வருவாங்களா? ஏன்னா இப்போ அரசியலுங்கிறது வந்துட்டு ஃபீல்டு ஒர்க்கு தான், அதுக்கு எல்லாத்துக்கும் சரி வருவாங்களா அப்படிங்கிறது முன்னாடி ஒரு மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ அந்த நிலை மாறி இருக்கு. அப்புறம் குறிப்பாக வந்து இன்றைக்கி வந்து ஆண் நிற்கிறாங்களா பெண் நிற்கிறாங்களாங்கிறத வந்துட்டு வெற்றி பெறுறது வந்துட்டு கட்சியுடைய பலம்தான். நமக்கு விழுகிற ஓட்டு அப்படின்றத விட கட்சியுடைய பலத்தை தான் நம்ம வந்துட்டு நமக்கு வாக்குகளாக மாறும். அதில் வந்து அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அப்புறம் மூணாவது வந்துட்டு ஒரு பெண் ஒரு ஆண் அப்படின்னு நிற்கிறப்போ அங்கே வந்து ஆண் இன்னும் கொஞ்சம் பலசாலியான ஒரு ஆளாகவும் பொருளாதார ரீதியாக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் கொஞ்சம் சுலபமாகவே பெண்ணை வந்து தோல்வி அடைய செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அங்கே இருக்குது. அது வந்து நம்ம மறுக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்குது. வாக்காளர்கள் மத்தியில் அப்படிப்பட்ட எண்ணம் இன்னும் வேரூன்றி தான் இருக்குதா? ஏன்னா நீங்கள் நிறைய களப்பணி ஆற்றி இருக்கிறீங்க. அதாவது அது முழுமையாக மாறிடுச்சுன்னு சொல்ல முடியாது. முன்னால வந்து ஒரு ஆணும் பெண்ணும் நின்றால் பெண் வந்து வெற்றி பெறுவது அரிது அப்படிங்கிற நிலைமை இருந்தது. இப்போ அதில் சரஸ்வதி சொன்ன மாதிரி ஒரு மாற்றம் இருக்குங்கிறத நம்ம ஒத்துக்கணும். இருந்தாலும் அப்போ வந்து கட்சிகள் வந்து பெண் வேட்பாளரை நிறுத்தணும், மக்கள் வந்து வாக்களிக்கணும்னு முடிவு பண்ணணும். அப்போ இதை வந்து அவரவர் விருப்பு வெறுப்புகளுக்கு விடக்கூடாதுங்கிறது தான். இது வந்து சட்டமாக்கினா இடஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகுதியில் எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு பெண் வேட்பாளரை தான் போடணும். அப்போ எந்த கட்சி வெற்றி பெற்றாலும் ஒரு பெண் தான் வந்து வெற்றி பெறுவாங்க. அப்போ 540 கிட்டத்தட்ட 180 வந்து பெண் எம்பிக்கள் இருக்கக்கூடிய நாடாளுமன்றம் எப்படி இருக்குங்கிறத நான் நினச்சி பார்க்குறேன். அதனால தான் வந்து சட்டமாக்கப்படுவதுங்கிறது வந்து கட்டாயமாக்கப்படணும் அப்படிங்கிறது. இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பெண் முதலமைச்சர் கட்சிக்குள் அல்லது சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் வேட்பாளர்களை நிறுத்துறதுல பெண்களுக்கு முன்னுரிமை இருக்குது அப்படின்னு சரஸ்வதி சொன்னதை நான் மறுக்கலை. ஆனால் பொதுவாக பெண்களுக்கான திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்குங்கிறதெல்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் ஓகே. எனக்கு எங்கே பிரச்சனை வருது அப்படின்னாக்க டாஸ்மாக் போதை பழக்கம்ங்கிறது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. போதை பழக்கத்துக்கு எதிராக ஒரு குறைந்தபட்ச பிரச்சாரம் கூட செய்வதற்கு அதிமுக என்கிற கட்சியோ அல்லது ஆட்சியோ தயாராக இல்லை, இந்த காலகட்டத்தில் செய்யலை. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலையும் வந்து போதை பழக்கத்துக்கு எதிரான ஒரு கடுமையான தீவிரமான பிரச்சாரம்ங்கிறது நடக்கலை. அப்போ ஒரு பக்கம் வந்து தாலிக்கு தங்கம் என்று தருகிற திட்டம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து குடித்து குடித்து இளம் வயதில் கணவன்மார்கள் இறக்கும் போது இளம் வயதுல பெண்கள் வந்து விதவையாக்கப்படுகிறார்கள். அப்ப அவங்க கழுத்திலிருந்து தாலி இறங்குகிறது அப்படிங்கிற நிலைமை தான் வருது. இது வந்து ஒரு 30,000 கோடி வருமானம் வருகிற ஒரு விஷயம்
என்று இலக்கு வைத்து சரக்கு விற்பனை செய்யப்படுகிறது. இது இல்லைன்னா என்ன, வேற எவ்வளவோ வழிமுறைகள் இருக்கு அரசுக்கு வருமானம் வருவதற்கு. இங்க இல்லைன்னா பாண்டிச்சேரியில குடிப்பாங்க அல்லது வேற ஏதாவது மாநிலங்களுக்கு போவாங்க அப்படின்னு சொன்னா, அப்படி போகும்போது அது என்னன்னு நம்ம பார்த்துக்கணும். அதுக்கு தான் அதுக்கு எதிரான பிரச்சாரம்ங்கிறத செய்யணுங்கிறோம். அதே மாதிரி கள்ளச்சாராயம் வந்துரும் அப்படிங்கிற கவலை பலருக்கு உண்மையிலேயே கூட இருக்கு. கள்ளச்சாராயத்தையும் அரசு நினைத்தால் தடுத்து நிறுத்த முடியும். அப்போ அதுக்கு ஒரு கராரான முடிவு அப்படிங்கிறது ஒரு பெண் முதலமைச்சர் இருக்கக்கூடிய ஆட்சியில எடுக்கப்படலை அப்படிங்கிறது கவலைக்குரிய விஷயமா நான் பார்க்கிறேன். இல்லம்மா, அது சகோதரி சொல்றாங்க பல ஆண்டுகளாக மது பழக்கம், இன்னைக்கு உலகம் பூராவுமே மது கொள்கை ஃபெயிலியர் ஆயிருக்கு. இப்போ அவங்க சொல்றாங்க கள்ளச்சாராயத்தை தடுக்கணும் அப்படிங்கிற தடுக்கிறதா எல்லாருமே முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் மது இல்லாமல் கள்ளச்சாராயம் குடித்து இன்னைக்கு பல ஸ்டேட்டுகள்ல பாத்தீங்கன்னா இறந்து போயிருக்காங்க. மது இருக்கிற ஸ்டேட்லயே, மது விற்பனை இருக்கிற இடத்துலயே கள்ளச்சாராயம் பெருகி குடிச்சிட்டு இறக்குறாங்க. சோ ஒரே நாளில் நீங்க அதை மூடிட்டு அதை நிறுத்திடணுங்கிறது பல ஆண்டுகளாக இருக்கக்கூடியதே ஒரே நாள் நீங்க மூடிடுங்க, ஒரே நாள் நீங்க பண்ணிடுங்கன்னா இது இன்னைக்கு இல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவங்களோட தலைவர் 5 முறை முதலமைச்சரா இருந்தாங்க. அப்பெல்லாம் அவங்க அந்த கொள்கையை கொண்டு வரல. இப்ப சமீபமா 6 மாசத்துல தான் சொல்றாங்க. அவர்கள் 5 முறை முதலமைச்சரா இருந்த திரு கருணாநிதி அவர்கள் சொல்லல. அதனால நடைமுறைக்கு, அதாவது அவர்கள் ஆட்சியில் சொல்லவில்லை, எதிர்கட்சியா சொல்றாங்க. அவர்கள் உண்மையிலே நினைத்திருந்தால் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது செய்திருக்கலாமே. இன்றைக்கு மதுபான தொழிற்சாலைகளை நடத்தும் போது முதல்ல அதை மூடலாமே. மதுபான தொழிற்சாலைகளை முதல்ல மூடலாமே நினைக்கிறேன். இப்போ ஒரு தீமை நடந்துகிட்டு இருக்கு, அது மிக பரவலா நடந்துகிட்டு இருக்கு. குழந்தைகள் 3 வயசு குழந்தை குடிக்குது, ஸ்கூல் பசங்க குடிக்கிறாங்க, பெண்கள் விதவைகள் ஆகிக்கிட்டு இருக்காங்க. பெண்களுடைய முன்னேற்றத்தை பத்தி நம்ம இங்க உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ ஒரு அரசுக்கு என்ன இதுல பொறுப்பு இருக்கு? அதான் நான் கேக்குறேன். 5 முறை அரசுக்கு என்ன பொறுப்பு இருந்தது? அப்போ சரி, இங்க நீங்க எதிர்க்கட்சியா இருக்கும்போது தான் சொல்றீங்க. சரி, நீங்க நாங்க செய்றோம் அப்படி எதிர்க்கட்சியா இருக்கும்போது நீங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது மதக்கொள்கை பேசவே இல்ல. அது வருமானம் சார்ந்த ஒரு சரி, உங்க 30,000 கோடி ஒரு இது வச்சு கணக்கீடு வைக்கிறாங்க. 30,000 கோடி ரூபாய்க்கு நம்ம வசூல் பண்றது 16,000 கோடி. எத்தனை வருஷமா மதுபான தொழிற்சாலையில் திமுக குடும்பத்தின் வருமானம் கொண்டு வந்திருப்போம். ஆனா அந்த திட்டங்கள்லாம் இப்ப ஒண்ணும் இல்லாம போய் பெண்கள் இன்னைக்கு வன்முறைக்குள்ளாக்கப்படுறாங்க, விதவைகளா மாறிக்கிட்டு இருக்காங்க. அத பத்தி ஒரு அரசுக்கு எந்த அக்கறையும் இல்ல. மதுபான தொழிற்சாலை நடத்தக்கூடிய திமுக குடும்பம் திறக்காத ஒரு வருஷத்துக்கு 16,000 கோடி சம்பாதிக்கக்கூடிய திமுக குடும்பம் மதுவிடாத ஒரு விடாச பேசாதீங்க. டிஆர் பால் நடத்துறது, ஜெகத் நடத்துறது, திமுக தலைவர் குடும்பம் நடத்துறது மூடுங்க. நீங்க நடத்தலன்னு சொல்லுங்க. உங்க தலைவர் குடும்பம் நடத்த நீங்க நிரூபிங்க. நாங்க பதில் சொல்றோம். உங்க தலைவர் குடும்பம் நாங்க நடத்துறாங்க. நடத்துறாங்க. கோடி ரூபாய்க்கு யார் வருமானம்? ஒரு வருஷத்துக்கு 16,000 கோடி. இவர்கள் தலைவர் குடும்பத்துக்கு மதுபான தொழிற்சாலை வருமானம். சரி, 2 கட்சிகளுமே கொடுக்குறீங்க. ஆளுங்கட்சியா இருக்கும்போது பத்தி பேசவே இல்ல. இந்த 4 வருஷமா பேசல. தேர்தல் வரும்போது ஒரு நிமிடம். 2 கட்சிகளுமே பேசி பேசி ஒரு முடிவையோ விடிவையோ நோக்கி செல்லவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இதனால் என்னென்ன இன்னல்களுக்கு முதலமைச்சர் ஒரு சட்டத்தை ஏற்றும் போது மூடும்போது சொன்னது எல்லாருமே இப்பதாங்க பேசுறாங்க. 4 வருஷமா என்ன பண்ணாங்க? 4 வருஷமா என்ன பண்ணாங்க? எல்லாரும் திமுக கூட கூட்டணியில இருந்திருக்காங்க, அண்ணா திமுக கூட்டணிக்கு வந்திருக்காங்க. கூட்டணிக்கு வரும்போது ஒண்ணு சொல்லலையே மதுபான தொழிற்சாலை மூடணும். என்ன முடிவு முதலமைச்சர் அம்மா ஏங்க இவங்க முதல்ல மதுபான தொழிற்சாலை மூட சொல்லுங்க. இவங்க ஆட்சிக்கு 2011 திமுக தேர்தலுக்கு சொன்னாங்களா நாங்க ஆட்சிக்கு வந்தா மதுபான தொழிற்சாலை மூடுவோம்னு? 2014 நாடாளுமன்ற தேர்தல் சொன்னாங்களா நாங்க டெல்லிக்கு போனா இந்தியா முதல்ல இந்தியா பூரா மூட சொல்லுங்களேங்க. ஆட்டோமேட்டிக்கா நாங்களும் மூடுறோம். ஒரு நிமிஷம். இவங்க கொள்கை இந்திய மக்களை காப்பாத்த சொல்லுங்க. முதல்ல நாம இந்தியன், பிறகுதான் தமிழன். நீங்க இந்தியா பூரா கொண்டு வாங்க. சந்தோஷங்க. இது திமுகவினுடைய கருத்தாகவோ அல்லது மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய கருத்தாகவோ பாரதிய ஜனதாவினுடைய கருத்தாகவோ அல்ல. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மகளிரினுடைய கருத்தாகவும் இருக்குது. அனைத்து மகளிரினுடைய துன்பத்திற்கும் ஆளாகக்கூடிய அந்த மதுவை ஒழிக்க வேண்டும்ங்கிறது எல்லாருடைய கதறலாகவும் இருக்குதுன்னே சொல்லலாம். இதற்கு என்ன பதில் சொல்ல? இல்லைங்க, நீங்க நானும் ஒரு பேச்சாளரா தமிழகம் பூரா போறேங்க. ஊடகங்களும் எதிர்கட்சிகளும் அது பூதாகரமா ஆக்குறாங்க. அந்த பெண்களுக்கே தெரியும் இந்த கடையை மூணா அடுத்த நிமிஷம் தான் புருஷன் கலாச்சாரத்தை காட்சி ஒரு நாளில் நடைமுறைப்படுத்த சகோதரி, இது ஒரு நாள் நடைமுறைப்படுத்த முடியாது. இதை எங்க மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுக்கு தெரியும். இவங்க கட்சி மாதிரி எங்க கட்சியில நாங்க சட்டம் தலைமைக்கு மரியாதை கட்டுப்பட்ட கட்சி. ஆளுக்கு ஒரு கருத்தை சொல்ல முடியாது, செய்ய வேண்டாம், ஏதோ வழிமுறை. ஒரு நாளில் முடியாது என்பது சரியானது.
அப்ப எங்கேயாவது ஒரு புள்ளியில துவங்கணும்ல. அப்ப அதிமுக திமுகவை சொல்வதும், திமுக அதிமுகவை சொல்வதும், அல்லது கூட்டணியில வரும்போது நீங்க ஏன் கேட்கல அப்படின்னா, டாஸ்மாக் கடைகளுக்கு எதிரான போராட்டம் எங்களுடைய ஜனநாயக மாதர் சங்கம் பல இடங்கள்ல அன்னைக்கும் நடத்துச்சு, இன்னைக்கும் நடத்துச்சு. பல கடைகளை போராடி மூடி இருக்கும். ஆனா இங்க மூடினா அடுத்த தெருவுல கொண்டு போய் திறக்கிறாங்க. அதனால இது வந்து அரசு எடுக்க வேண்டிய முடிவு அப்படிங்கறதா எனக்கு படுது. அப்போ ஒரு பிரச்சாரத்தை, போதைக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை ஆளுகிற கட்சியோ அரசோ அரசாங்கம் செய்யறாங்க, செய்வது பிரச்சாரம் நடந்துகிட்டு தான் இருக்கு. எங்க நடக்குது? ரகசியமா ஒரு அரசு கொள்கையை இங்க உட்கார்ந்து விவாதம் பண்ண முடியாது சகோதரி. ஒரு அரசினுடைய நாங்கள் வந்து ஒரு அரசு அமைச்சர் தெளிவா சொல்லிட்டாங்க. மாண்புமிகு எங்களுடைய துறை அமைச்சர் மிக தெளிவாக சட்டமன்றத்தில் இந்திய அளவில் கொண்டு வாங்க, ஆட்டோமேட்டிக்கா தமிழ்நாட்டுல மூடுறோம். ஒரே செகண்ட் எல்லாரும் டெல்லியில இருக்கீங்கல்ல, போய் இந்திய அளவுல கொண்டு வர முடியாது. இது வந்து மாநில அதிகாரங்கள் பட்டியலில் இருக்கிறது. நிதிஷ்குமார் சொன்னாரா இல்லையா? இது ஸ்டேட் அறிவிச்ச 10 நாள்ல தன் கருத்தை மாத்தினாரா இல்லையா? என்ன பண்றாரு? இது வந்து என்ன நடக்கும் என்பது எல்லாம் இவங்க வந்து நீங்க அரசியல் பண்றாங்கங்க. இவங்க எதெல்லாம் வச்சு அரசியல் பண்ண முடியுமோ அதை வைத்து இன்னைக்கு திமுக அரசியல் பண்ணதே தவிர இந்த மக்களை காப்பாற்ற என்னால மகளிர் தினத்தன்று பெண்களுக்காக ஏற்படுகின்ற அந்த பாதிப்புகளுக்காக தான் இந்த இடத்துல நம்ம மதுவை பத்தி பேசுறோமே தவிர கட்சிகள் அரசியல் இதை வச்சு பண்றாங்க. பெண்களுக்கா பாதிப்பு நினைச்சிருந்தா அவங்க ஆட்சியில மூடி இருக்கலாம். 5 முறை முதலமைச்சரா இருந்தாரு. இப்பதான் ஞானோதயம் வருமா? இப்போதான் ஞானோதயம் வருமா திமுகவுக்கு? இத்தனை வருஷம் 71ல திறந்தப்போ ஞானோதயம் வரலையா? சரி, கள்ளச்சாராயங்கள் பெருகும் அப்படிங்கிற ஒரு கருத்தை நீங்கள் முன்வைத்தால் அதை தடுக்கின்ற வலிமை அரசுக்கு இல்லையா? தடுத்து என்னதான் அரசு தடுத்து நிறுத்தினாலும்மா சில மரணங்கள் ஏற்படுத்தா உடனே என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அரசு குத்தம் சொல்லுவாங்க. இந்த அரசு கள்ளச்சாராயம் பெருகிடுச்சு, குடிச்சிட்டு செத்து போறாங்க. என்னதான் நீங்க வந்து போலீஸ் போர்ஸ் எல்லாம் இருந்தாலும் கூட கள்ளச்சாராய சாவு என்பது தமிழ்நாட்டுல மட்டுமல்ல. இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா கர்நாடகால பாத்தீங்கல்ல, அங்க மது கடைகள் இருக்கும் போதே கள்ளச்சாராய சாயம் குடிச்சு எத்தனை பேர் இறந்தாங்க. சோ மக்களிடத்தில் விழிப்புணர்வு அவர்களுக்கு வரும்போதும் அரசாங்கம் தன்னுடைய விழிப்புணர்வை செஞ்சுட்டு தான் இருக்கு. சோ அதனால் இவர்கள் குற்றம் சொல்ல வேண்டும். தேர்தலுக்கு ஏதாவது செய்யும் 6 மாசமா இவர்கள் போதையை போலவே நீண்டு கொண்டே போகிறது. பெண்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்னும் எவ்வளவோ இருக்கின்றன. பாலியல் வன்முறை உட்பட எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கின்றன. வாசிக்குமா, இப்ப பாலியல் வன்கொடுமைக்கு எதிரான அந்த சட்டங்களில் திருத்தம் கொண்டு வருவதற்கே நாம் எத்தனையோ நிர்பயாக்களை காவு கொடுக்க வேண்டியிருந்தது. இப்ப நிலைமை எப்படி இருக்குது பெண்கள் மீதான வன்கொடுமைகள்? இல்ல, சட்டங்கள், புதிய சட்டங்கள் வருவது ஓரளவுக்கு வந்து நீதி கிடைப்பதற்கு உதவுகிறது. ஆனா புதிய சட்டங்கள் வந்ததுன்னு சொன்னா அது வந்து பொதுமக்கள் மத்தியில் அந்த அவேர்னஸ் கிடையாது, அதை கொண்டு போகணும். போலீஸ் தரப்புல கிடையாது. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ், நீதித்துறை எல்லா இடங்கள்லையுமே ஆணாதிக்க கருத்துக்கள் நிலவறதுனால புதிய சட்டங்கள் வந்தாலும் அதை வந்து நடைமுறைப்படுத்துறதுல சிக்கல் இருக்கு. இப்ப தமிழகத்துல வந்து முதலமைச்சர் வந்து சட்டமன்றத்தில் என்ன சொன்னாங்கன்னா, பெண்கள் மீதான குற்றங்கள் வந்து குறைந்து இருக்கிறதுன்னு சொன்னாங்க. ஆனால் என்சிஆர்பி என்று சொல்லக்கூடிய நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ அவங்க எல்லா மாநிலங்களுக்குமான குற்றங்களை அவங்க வந்து பட்டியல் போடுறாங்க. அதில் 2011 வந்து பெண்கள் மீதான பாலியல் வல்லுறவு 677, 2014 அது வந்து 1124, கிட்டத்தட்ட 2 மடங்காக உயர்ந்திருக்கு. குழந்தைகள் மீதான, சிறுமிகள் மீதான பாலியல் துன்புறுத்தல் என்பது 2011 இருந்து ஒரு 3-4 வருஷம் கணக்கு பார்த்தோம்னு சொன்னா 3 மடங்கு அதிகரித்திருக்கிறது. பதிவு செய்யப்பட்ட குற்றங்கள் 835, இப்ப 2534. அதே போல கௌரவ கொலைகள், சாதி ஆணவ கொலைகள் தடுப்பதற்கு தனியான ஒரு சட்டம் கொண்டு வரணும் அப்படிங்கிறத சட்டமன்றத்தில் கேட்டோம். மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பாக ஒரு தனிநபர் மசோதா அப்படிங்கிறதும் செக்ரட்டேரியட், அசம்பிளி செக்ரட்டேரியட்டுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. ஆனால் அதை தள்ளுபடி செஞ்சு திருப்பி கொடுத்துட்டாங்க. இது தமிழகத்தில் முன்னுக்கு வரக்கூடிய முக்கியமான பெண்கள் மீதான, தலித் மக்கள் மீதான வன்முறையாக இருக்குது. இப்போ வரைக்கும் ஒரு தனியான சட்டம் வரலங்கிறது மட்டுமல்ல, ஓபிஎஸ் அவர்கள் வந்து இடைக்கால முதல்வராக இருந்தபோது கௌரவ கொலை ஒன்று கூட நடக்கலைன்னு சொன்னார். அதுக்கு தனியான சட்டம் இல்லைங்கிறதுனால அந்த சட்டப்படி பதிவாகி இருக்காது. ஆனால் பத்திரிகைகளில் வந்திருக்கு, விஷயங்கள் தெரியும், உளவுத்துறை மூலமாக அவங்களுக்கு தகவல் தெரியும். ஒன்றுமே நடக்கலைன்னு மொத்தமாக மூடி மறைச்சிட்டாங்க. அதே மாதிரி இப்ப சமீபத்துல 2 சம்பவங்கள், அமைச்சர்கள் ஈடுபட்டிருக்கக்கூடிய சம்பவங்கள், அது வந்து ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமா மாறி இருக்கு. விளையாட்டுத்துறை அமைச்சர் அந்த இரவு நேரத்துல பெண்கள் தங்கி இருக்கக்கூடிய விடுதியில போய் அவர் நடந்து கொண்ட முறை சரியில்லை, எல்லாமே பார்த்தோம். பேசிய வார்த்தைகள், நடந்து கொண்ட முறைகள், இப்ப வரைக்கும் அவர் மேல நடவடிக்கை கிடையாது. அதே போல ஒரு சிறுமி கதற
பச்சை குத்தப்படுகிறது. அது OPS உள்பட பல அமைச்சர்கள், சீனியர் அமைச்சர்கள் பக்கத்திலிருந்து பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது போன்ற காட்சி படங்கள் வருகிறது. அதே மாதிரி இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட், அதாவது இந்த 2013 பணியிடங்களில் பாலியல் துன்புறுத்தலை தடுப்பதற்கான ஒரு சட்டம் வந்தது, விதிமுறைகளும் வந்தாச்சு. அப்ப அதுல ஆர்கனைஸ் செக்டார்ல அந்தந்த நிர்வாகம் புகார் கமிட்டி அமைக்கணும். ஆனா மாவட்ட அளவுல முறைசாரா துறைக்கு தமிழக அரசு, மாநில அரசு தான் அமைக்கணும். இப்ப வரைக்கும் மாவட்ட அளவுல ஒரே ஒரு மாவட்டத்துல கூட அந்த லோக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி என்கிற கமிட்டி அமைக்கப்படல. இது ஒரு சின்ன கமிட்டி ஆகவே அப்படின்னு அந்த மாதிரி நான் சொல்லல. இந்த கமிட்டி அமைக்கப்பட்டால்தான் பணியிடங்கள்ல நடக்கக்கூடிய பாலியல் துன்புறுத்தல்களை எங்கேயாவது ஒரு இடத்துல போய் புகார் கொடுக்க முடியுங்கிற நிலைமை வரும். அதனால இது ஒரு சீரியஸான பிரச்சனையாக நான் பார்க்கிறேன். அதே மாதிரி மாநில மகளிர் ஆணையம் இன்றைக்கு முடங்கி கிடக்கிறது. எனக்கு தெரிந்து தமிழகம் முழுவதும் நடக்கக்கூடிய ஏராளமான வல்லுறவுகள், அதே மாதிரி கேங் ரேப்ஸ், கும்பல் பாலியல் வல்லுறவு, இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு இடத்திற்கு கூட மகளிர் ஆணையத்தினுடைய தலைவர் போய் பார்த்ததாக எங்கேயுமே பத்திரிகை செய்தி கிடையாது. அப்ப சட்ட ரீதியான ஒரு ஆணையத்தை வைத்துக்கொண்டு அந்த ஆணையம் செயல்படாமல் முடங்கி கிடக்கிறது. 6 மாதத்திற்கு ஒரு முறை அவங்க அரசுக்கு என்ன பரிந்துரை செய்தார்கள் என்பதை அவங்க தாக்கல் பண்ணணும். அரசு ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட் சட்டமன்றத்தில் வைக்கணும். ஒரு முறை கூட நடக்கல. அப்போ ஒரு பெண் முதல்வர் ஆட்சியில இந்த மாதிரி வரிசையாக தொடர்ச்சியாக இப்படிப்பட்ட சம்பவங்கள், அம்சங்கள் முன்னுக்கு வரும். இல்லம்மா இன்னைக்கு பெண்களுக்கு, அதாவது பெண்கள் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தால் அடுத்த நிமிஷம் உடனே நடவடிக்கை எடுக்கப்படுது. மேடம் சொல்ற மாதிரி அப்படியெல்லாம் கிடையாது. இன்னைக்கு பெண்களுக்கு 13 அம்ச திட்டத்தை அம்மா கொண்டு வந்தாங்க. பெண்களுக்கு எதிரான வன்முறை ஈடுபட்டால் அடுத்த நிமிடம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் சட்டமாக்கினாங்க. இன்றைக்கு பெண்களுக்கு வன்கொடுமை என்றால் எங்களுடைய அம்மாவுடைய ஆட்சியில் நிச்சயமாக அடுத்த நிமிஷம் நடவடிக்கை எடுக்கப்படுது. அது நடவடிக்கை எடுக்காமலோ இல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமலோ அதெல்லாம் கிடையவே கிடையாது. பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு எங்களுடைய அம்மாவுடைய ஆட்சியில் கண்டிப்பா தரப்படுது. அது இல்லன்னு சொல்லவே முடியாது. நடந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்றீங்களா, இல்ல நடக்காமல்? நடக்காம நாங்க போய் கேட்க முடியுமா? உங்களுக்கு ஏதாவது வன்முறை நடந்துருச்சா, உங்களுக்கு ஏதாவது பாலியல் கொடுமை நடந்துருச்சா? பெண்களுக்கான பாதுகாப்பை கொடுக்கிறதுக்கு என்ன முயற்சி செய்யுமா? பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு மகளிர் காவல் நிலையத்துல இருந்து பெண்கள் அத்தனை துறையிலும் இருக்காங்க. சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெண்களுக்கு அனைத்து பாதுகாப்பும் இருக்கு. தமிழ்நாட்டுல இன்னைக்கு பெண்கள் தைரியமா வெளியில போயிட்டு வராங்க. நான் பெருமையா சொல்வேன், இன்னைக்கு பெண்கள் தைரியமா தமிழ்நாட்டுல வெளியில போயிட்டு வராங்க. யாருக்கும் எந்த, நீங்க டெல்லியை கம்பேர் பண்ணீங்கன்னா, கர்நாடகாவை கம்பேர் பண்ணீங்கன்னா நிச்சயமா தமிழ்நாடு அந்த நிலைமையில் இல்லை. டெல்லியில என்ன நடக்குதுமா இன்னைக்கு? கர்நாடகால என்ன நடக்குது? நிச்சயமாக அந்த மாதிரியான ஒரு வன்முறை தமிழ்நாட்டுல அம்மாவோட ஆட்சியில இல்லவே இல்லை. பெண்கள் உரிய பாதுகாப்புல இருக்கிறாங்க. அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது அவர்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அடுத்த நிமிஷம் நடவடிக்கை எடுக்கப்படுது. அவர்களுக்குரிய அத்தனை நடவடிக்கையும் பாதுகாப்பும் நிச்சயமா தராங்க. பொதுவா பேசுறாங்க, உடனடி நடவடிக்கை கிடையாது. பல இடங்கள்ல காவல் நிலையத்துல FIR போடுவதற்கே போராட்டங்கள் நடத்த வேண்டியிருக்கு. இப்ப சமீபத்துல ஹோசூர்ல ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் மைக்ரண்ட் லேபராக குடிபெயர்ந்து வந்திருக்கக்கூடிய ராஜஸ்தானி பெண்கள், 2 பெண்கள் 2 சிறுமியர், அவங்க கிட்ட போலீஸ் அவுட் போஸ்ட்ல பாலியல் வல்லுறவை அவர் செய்திருக்கிறார். அந்த சம்பவம் SP லெவல் வரைக்கும் போனதுக்கு பிறகும் ஒரு நடவடிக்கையும் கிடையாது. கடைசியில என்னுடைய பேர்ல எங்களுடைய அமைப்பின் சார்பாக உயர்நீதிமன்றத்துல வழக்கு போட்டு தான் அவர் மேல நடவடிக்கை எடுக்க வைக்க முடிஞ்சது. FIR-ஏ போடல. கடந்த காலத்துல சிதம்பரம் பத்மினியாக இருக்கட்டும், பாச்சாத்தியாக இருக்கட்டும், FIR போட வைப்பதற்கும் சார்ஜ் ஷீட் போட வைப்பதற்கும் அதிமுக தான் ஆட்சி. அதே போல முதலமைச்சராக செல்வி ஜெயலலிதா தான் இருந்தாங்க. வனத்துறை அமைச்சராக இருந்த செங்கோட்டையன் மலைவாழ் பெண்கள் பொய் சொல்கிறார்கள் என்று பகிரங்கமாக பத்திரிகைக்கு செய்தி கொடுத்தார். இதெல்லாம் நடந்திருக்கிற விஷயங்கள், பதிவாகி இருக்கக்கூடிய விஷயங்கள். உடனடியாகலாம் நடவடிக்கை இல்லை. சல்மா, இன்னைக்கு அவங்க எத்தனை வன்முறைகள் நடக்குதுன்றத வரிசையா பட்டியல் போட்டாங்க. அது நம்ம கட்சிக்காரவங்க எடுத்த ஒரு ரிப்போர்ட் கிடையாது. அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அது பெண்ணுக்கு எந்த பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறத அது எந்த மாதிரியான வன்முறைகள் நடந்திருக்குங்கிறத நம்ம தெளிவாக அதில் புரிஞ்சுக்கிற முடியுது. அதுக்கு எல்லா பிரச்சனைகளுக்கு பின்னாடியில் மது இருக்குது, அதையும் நம்ம மறுக்க முடியாது. இப்போ 2 விஷயம் ஒரு மகளிர் நலனில் அக்கறை செலுத்துகிற ஒரு ஆட்சி, ஒரு முதலமைச்சர் இருக்காங்க அப்படின்னாக்க, இந்த 2 சம்பவம், ஒரு அமைச்சர் ஒரு பெண் குழந்தைகள், அதாவது அந்த 7 மணிக்கு மேலே அவங்கள போய் அங்கே உள்ள நுழையிறதே சரியான ஒரு விஷயமா நான் பார்க்கல. அங்கே போய் அந்த பெண் குழந்தைகிட்ட அவங்க எந்த மாதிரி அவங்க தொட்டு பேசுகிறாரு அவர், எந்த மாதிரி அந்த பிள்ளைங்கள்ட்ட பேசுகிற அந்த பேச்சு எல்லாமே மிக ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம், கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம். ஆனால் அதை பற்றி ஒரு முதலமைச்சர்கிட்ட இருந்து ஒரு வார்த்தை வரலை. அது என்ன, எதனால், அந்த யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது? இந்த முதலமைச்சர்
மந்திரியா இருந்தாலும் சாதாரண ஆளாலும் சரி தவறு செஞ்சா அடுத்த நிமிஷம் நடவடிக்கை எடுக்கறாங்களா இல்லையா இவங்களே கேட்பாங்க மந்திரி ஏன் மாத்தீங்க ஊத்துறது வந்து தவறுனா கண்டிப்பா மனித அந்த பொண்ணு வழியில கம்பல் பண்ண அந்த பொண்ணு பேட்டி கொடுத்துச்சு பத்திரிக்கையில பேட்டி கொடுத்தா யாரு கம்பல் அண்ணா குடும்பம் அந்த பொண்ணே அண்ணா குடும்பம் இல்ல பெண் இப்ப நோட்டீஸ் அனுப்பி இருக்கு எப்படி வந்துட்டு ஒரு குழந்தைக்கு வந்துட்டு நீங்க பச்சை ஊத்தலாம் கதறன்னு சொல்லிட்டு அது வந்து திமுக வலி தாங்காம அந்த பொண்ணு அந்த பேட்டியில சொல்லி 33% வலி தாங்காம தான் அதாவது அடுத்தது ஒரு நிமிடம் 33% சாத்தியத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். கட்சிகளுக்குள்ள 33%ஆவது கிடைக்குமான்னு பேசிக்கிட்டு இருந்தோம். இப்ப பெண்கள் மீதான இந்த வன்கொடுமையும் மது குறித்து நாம் பேசுவதற்கு காரணம் என்னன்னா லட்சுமி, ஒருவேளை பெண்களினுடைய எண்ணிக்கை அதிகரித்து பெண்கள் ஆட்சி பொறுப்பிலும் அதிகார பொறுப்பிலும் அதிகமாக இருந்தால் பெண்கள் மீதான இந்த வன்முறைகள் எல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குமா அப்படிங்கிறதுக்கு தான். இப்ப நீங்க ஆட்சி பொறுப்புல இருக்கிறீங்க, காங்கிரசும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது, இடதுசாரிகள் ஆதரவா இருக்கிறாங்க, எல்லாரும் ஆதரவா இருக்கிறாங்க. எது தடுக்கிறது? இல்ல இந்த முறை நிஜமாக அந்த நம்ம சகோதரிகள்லாம் சொன்ன மாதிரி விரைவில் நாங்கள் அந்த அஜெண்டா நாங்கள் கொண்டு வருவோம். மகளிரான இடஒதுக்கீடு பற்றி தான் நீங்கள் பேசுகிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக அந்த அஜெண்டா நிச்சயமாக கொண்டு வந்து நிச்சயமாக நிறைவேற்றப்படும் என்று பாரதிய ஜனதா உறுதியாக கூறுகிறது. அனைத்து கட்சியும் ஒத்துழைப்பும் நாங்கள் கேட்கிறோம். அதை ஒத்து அஜெண்டா பண்ண மாட்டோம், டேபிள் பண்ண மாட்டோம்னு நாங்கள் ஒரு காலம் சொல்லலை. அதற்கான நேரம் சரியாக இன்னும் அமையவில்லை. விரைவில் அதை நாங்கள் அஜெண்டா படுத்துவோம். நிச்சயம் அனைத்து இல்ல மேடம், எல்லாமே வந்து எடுத்தோம் கவுத்தோம் பண்ணிட முடியாது இல்லையா? ஆட்சி பொறுப்புக்கு வந்து இவ்வளவு நாளாயிட்டு எவ்வளவோ திட்டங்களை சொல்றாங்க. முதல்ல நான் சொன்னது போல ஒரு விஷயத்தை இங்க யோசிக்கணும். நீங்க சொல்றீங்க இந்த ஒரு பில் ஒரு அழுத்தம் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க இந்த ஒரு பில்ல மட்டும் சொல்றீங்க. நீங்க பாருங்க, திரு நரேந்திர மோடி அவர்கள் பொறுப்புக்கு வந்த பிறகுதான் பெண்களுக்கான அதிக அளவு நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. நான் சொல்றது எங்க மினிஸ்ட்ரியில மகளிர் இருக்காங்கன்னு அதை மட்டுமே நான் சொல்லலை. ஒரு செல்வமகள் திட்டம்னு சொல்லிட்டு ஒரு அருமையான ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு, பெண் குழந்தையை இது பண்ணுவோம்னு சொல்லிட்டுன்னு. அது மாதிரி எலெக்ஷன்ல கொடுத்திருந்தார், அஜெண்டால கொடுத்திருந்தார், பெண் குழந்தைகளை பாதுகாப்போம். அதே மாதிரி நிச்சயமா இன்றைய நாங்க டேபிள் பண்ணி நிச்சயமா நடைமுறைப்படுத்தி விரைவில் நாங்க அடுத்த முறை நான் உங்களை சந்திக்கிறதுக்குள்ள நிச்சயமா அந்த பில்லை பாஸ் பண்ணதுக்கான என்ன காரணம் தெரிஞ்சுக்க தான் விருப்பப்படுறோம். எல்லாவற்றையும் பேசுகிற ஒருவர் ஏன் இதை பற்றி மட்டும் பேசுவதற்கு மௌனம் சாதிக்கிறார்? டிபேட்ல பேசுற எங்க கிட்ட கேட்டீங்கன்னா நாங்க கட்சியில இருக்கக்கூடிய உங்களுக்கே புரியாது என்ன காரணம். கிடையாது, நீங்க சகோதரி தவறா புரிஞ்சுக்கிறீங்க. அது அப்படி கிடையாது. நீங்க எல்லாமே நாங்க வந்து ஓப்பனா வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் நான் வந்து இங்க சொல்ல முடியாது. அஃப்கோர்ஸ் நான் சொல்றது வந்து என்னோட கட்சியோட கருத்துக்கள் தான் நான் சொல்ல போறேன். எனக்கான தனிப்பட்ட கருத்துக்கள் எதுவும் கிடையாது. இருந்தாலும் அதற்கான உரிய நேரம் வரும்போது நிச்சயமாக இந்த சட்டம் உங்களுக்கு இருக்கின்ற அதே நம்பிக்கையோடு தான் நாங்களும் இருக்கிறோம். இந்த மகளிர் தினத்தன்று வரை நாம் 33% ஒதுக்கீடு ஏன் வரவில்லை, அதற்கு என்ன காரணம்னு 20-25 வருடங்களாக தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறோம். அடுத்த மகளிர் தினத்தன்று நீங்க எல்லாரும் வருவீங்க. இந்த திட்டம், இந்த சட்டம் நிறைவேறியதனுடைய வெற்றியை நாம் கொண்டாடுவோம். அரங்கத்திற்கு வந்தமைக்கு நன்றி. மற்றும் ஒரு நேர்பட பேச நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். வணக்கம். எதிர்த்து பேசிட்டு